என்னுடன் பயணித்திருக்கும் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சிவந்த இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். முதல்ல செஞ்சிலுவை சங்கம் சார்பாக நரிக்குறவ இன மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கலாம் என்று தான் முடிவு செய்தோம். ஒரு 2 முகாம்கள் அவர்களுக்கு சிற்றுண்டி, காலை உணவு, அது பிறகு இதுபோல் அரிசி இவைகளை கொடுத்து தொடங்கினோம். அது பிறகுதான் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் கைலிநாதன் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க துலுக்கன்குட்டை பகுதியில் இருக்கின்ற இருளர் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று துலுக்கன்குட்டை பகுதிக்கு வந்தோம். துலுக்கன்குட்டை பகுதி என்பது இருளர் மக்கள் வசிக்கின்ற பகுதி. என்னுடைய கற்பனை எல்லாம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவொளியிலே பயணம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லா வீடுகளும் குடிசை வீடுகள், அதுபோல தான் இருக்கும் என்று வந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாம் ஒரு மேட்டுக்குடி மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி போல மிக சிறப்பாக காட்சியளித்தது. அதிலும் குறிப்பாக என்னுடன் பயணித்த இஸ்லாமிய தம்பிகள் ஒரு 2 பேர் அந்த வீடுகளில் போயிட்டு தண்ணி வாங்கி குடித்தாங்க. அதுபோல் ஒரு அற்புதமான வீடாக மாறி இருந்திருக்கு. அங்கே யாரா வந்திருக்கீங்களாம்மா? இப்போ துலுக்கன்குட்டை அதுபோல் ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இருளர் இன மக்கள் நவ நாகரிகமாக மாறி இருக்காங்க. அதுக்காக அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடுகளில் சிறப்பாக குடியிருக்காங்க. அந்த ஒரு நிலையை பார்த்தோம். அதுக்கு அப்புறம் தான் எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா கிராமத்தில் இருக்கின்ற இருளர் இன மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கம் சார்பாக முடிவு செய்து சற்றேறக்குறைய ஒரு 29 முகாம்கள் நடத்தியிருக்கோம். அதில் துலுக்கன்குட்டைக்கு வரும்போது தான் இந்த தலைமை ஆசிரியர் வந்தார். அதுக்கப்புறம் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் பள்ளலகுப்பை பள்ளியை தத்து எடுத்துருக்க அந்த ஹியூமனிட்டி ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர், கிருஷ்ணமூர்த்தி இந்த பள்ளியினுடைய ஆசிரியர், அப்புறம் அது இல்லாமல் நளினி சத்துணவு அமைப்பாளர், இவங்கெல்லாம் இந்த செஞ்சிலுவை சங்க சேவைக்காக அவரோட நிதியாக ஒரு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 6000 ரூபாய் என்பது அடுத்த முகாம்கள் செய்வதற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. இன்றைக்கி 29 முகாம்கள் நாங்கள் சென்று இருக்கிறோன்னா அதுக்கு அடித்தளமாக முதல்ல நிவாரணம் கொடுத்தது இந்த பகுதி தான். அது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக சொல்கிறேன். உலகமே கொரோனா என்பது அம்மை, பிளேக்கு, வாந்தி பேதி இந்த மாதிரி நோயெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது நண்பர் இங்கே பேசும்போது சொன்னாங்க. அதுபோல் உலகமே ஆடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது இன்றைக்கி வந்திருக்கிற கொரோனா. ஒரு மாநிலம் கிடையாது, ஒரு நாடு மட்டும் கிடையாது, உலகமே அதிர்ந்து போயிட்டு பல உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று கிருமியால் ஏற்பட்ட நோயாக இப்போ சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஒரு மருத்துவ வல்லுநரை சந்தித்தோம். அவர் சொல்கிறாருங்க, கொரோனா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ என்னுடைய தம்பி முத்தரசன் சொன்னார். இப்போ அது என்ன சொல்கிறார், டாக்டர் என்ன சொல்கிறாரு, அம்மை எப்படியோ அம்மையை போல் ஒரு நோய், மனிதர்களே பேருந்துகளே பயணம் செய்யாத அமேசான் காட்டுக்குள்ளே வசிக்கின்ற இருளர் இன மக்கள்கள், மலைவாழ் மக்கள், அந்த மக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கோம். யாருமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு மக்கள் அங்கேயே வந்திருக்கு. அதுபோல் இந்த விஷக்கிருமி கண்டிப்பாக நிறைய மக்களை தாக்கும். ஆனால் உயிர் சேதம் ஏற்படாது, பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற நேற்றைய தினத்தில் கூட ஒரு மருத்துவ அலுவலர் சொன்னார். ஆனால் மக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இங்கே முன்பாக எங்கள் வட்டார கல்வி அலுவலர், செஞ்சிலுவை சங்கம், ஆரம்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் இவர்களெல்லாம் சொன்னது போல் மாணவ செல்வங்கள் உட்பட பெரியவர்கள் உட்பட எல்லோருமே தூய்மையாக இருக்க பழக வேண்டும். நேற்று கடை வீதிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒருத்தர் தும்புறான், அந்த தும்பலை தாங்கிக்கவே முடியல. முகத்தில் எச்சி துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் தும்புனாவே இங்கே இந்த கூட்டத்தில் யாருன்னா ஒருத்தருக்கு இருந்துட்டு அந்த ஒரு தொற்று அந்த கிருமி இருக்கவர்கள் ஒருத்தர் இருந்து தும்பிட்டா மொத்த பேருக்கு முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு அந்த சேதம். அதனால் நம்ம போகும்போது இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருந்தா கூட தும்பல் வரும்போது இந்த மாஸ்க் ஏற்றுருங்க. கையில் கர்ச்சிப்பு இருந்துச்சுன்னா கையில் கர்ச்சிப்பை வச்சு தும்பிக்கிங்க, இல்லை கை வச்சு இப்படி தும்பிட்டு வீட்டில் போய் கை கழுவுங்க. இதோட தும்பிட்டு அப்படியே போட்டு பண்ணா இன்னும் அதிகமான தொற்று ஏற்படும்.
அதுபோல் ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் கிருமியால் இந்த உலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அருமையான நிவாரணப் பணியை பல்வேறு பள்ளிகள் வழங்கியிருக்கிறது. அந்த பள்ளிகளில் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்னை தெரேசா அறக்கட்டளை என்று அவர்கள் சார்ந்த ஒரு பகுதியிலே ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த உதவிகளில் என்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, எங்கள் குழந்தைகள் எங்கே விடுபடக்கூடாது என்பதற்காக உங்களையும் சந்தித்து இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார். அது இல்லாமல் அவர் பிறந்த ஊர், இப்போ அவர் ஆம்பூர் குடியேறிட்டிருக்காரு. இந்த நிவாரணப் பணிகளில் இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் முக்கிய ஒரு அங்கத்தினராக இருந்துக்கிறாரு. அதனால் என்ன பண்ணார், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, எங்கேயுமே செய்யாத ஒரு அளவுக்கு அவர் பிறந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பள்ளி, அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தொடர்புக்கு அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சார். அது இல்லாமல் அவர் சார்ந்த ஊரை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் மதிப்பில் அவரோட படித்த பள்ளி தோழர்களை அழைத்து, அவர்களாம் இப்போ ஆசிரியர்களாக இருக்காங்க, தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நிவாரணப் பணியை மேற்கொண்டார். அது எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சினிமாவில் கதாநாயகினை பார்க்குறல, நம்ம ஒரு பெரியவர் ஏதோ அப்படியே கையில் பையோடு வந்துட்டு, அதாவது கசங்கிய தலை, அதாவது ஒட்டிய வயிறு, அதுபோல் காய்ந்த ஒரு தலையோட ஒரு பெரியவர் பாபு எனக்கு கிடைக்கவே இல்லைப்பா, நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு தகவல் தெரிஞ்சு எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இந்த அக்கில் ஒரு பேகை வச்சுன்னு மழை வருதுன்னு ஒரு கொடையை பிடிச்சின்னு அந்த நின்ன காட்சி பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பதறிச்சு. மறுநாளே அவர் ஃபோன் பண்ணி 4 மூட்டை அரிசி எடுத்து எந்த வீடெல்லாம் விட்டுருக்கோ அந்த வீடுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு பணியை செஞ்சாங்க. அதுபோல் ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சிலுவை சங்கம் பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு தலைமை ஆசிரியர்கள் மனங்களை விதைத்து இன்றைக்கி பல்வேறு பள்ளிகளில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இருக்கின்ற பள்ளிகளும் செய்ய துடிக்கிறது. இங்கே அருமை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி குடியாத்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சகோதரி, என்னுடைய அருமை சகோதரி வந்திருக்காங்க. அவர்களும் லட்சக்கணக்கான நிவாரணப் பணிகளை அவர்கள் சார்ந்த பகுதிகளில் வழங்கியிருக்காங்க. அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த முகாமின் சார்பாக வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.